இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டு குறிப்புகள். சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சு வீட்டில் அழகுபடுத்தலாம். பிளாஸ்டிக் வலைப்பைகளை தொங்கும் பூச்செடிகளாக மாற்றலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையிடையே சட்டி மேலே கலர் ஜிமிக்கிகளை ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிட்டிங்கன்னா கண்ணை பறிக்கும் பூச்செடி ரெடி. வீட்டில் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரம் விளையாடும் பொழுது இங்க் பாட்டிலை கொட்டிடுவாங்க. துணியில் ஒற்றி எடுத்தால் நல்லா எல்லா இடத்துலையும் பரவிடும். சில பேர் வீட்டில் சாக் பீஸ் கிடைக்காது. சாக் பீஸ் கிடைக்கல அப்படின்னா நாப்திலின் பால்ஸை எடுத்து அதில் ஒற்றி எடுத்திங்கன்னா அப்படியே முழுசாக உறிஞ்சிடும். பாத்திரத்தில் டீ காபி கரை மறையறதுக்கு ஈர துணியில் சிறிது சோடா மாவை தடவி பாத்திரத்தை நல்லா தேய்க்கணும். பிறகு வழக்கம் போல் பாத்திரங்களை துலக்கி கழுவினீங்கன்னா கரை அப்படியே மறைஞ்சிரும். புடவைகளுக்கு ஃபால்ஸ் தைப்பதற்கு முன்பாக ஃபால்ஸை உப்பு கலந்த நீரில் ஊற வச்சு காய வச்சுட்டு தைச்சிங்கன்னா அதன் நிறம் புடவையில் இறங்கவே இறங்காது. தலை குளித்த பிறகு ஈரம் நன்றாக உலர்ந்த பிறகே எண்ணெய் தடவ வேண்டும். இல்லைன்னா நாளடைவில் கூந்தல் செம்பட்டையான நிறமாக மாறிடும், நரைத்தும் போயிடும். திராட்சை பழ சாறு வளரும் குழந்தைகளுக்கு பல் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் திராட்சை சாறை அடிக்கடி அருந்துவதன் மூலம் வயிற்றில் வளரும் சிசு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் நிறைய திராட்சை பழம் சாறு குடிங்க. வாழை இலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உஷ்ண நோயே வராது, ஜீரண தொல்லைகளும் இருக்காது, தலைமுடி நன்றாக வளரும். செந்துளசியோட இலையோட சாறை எடுத்து வீட்டில் நம்ம தெளித்தோம்னா கொசு விஷைப்பூச்சிகளே வராது. முனை மழுங்கிய ஊசிகளை உப்புத்தாளில் பல தடவை குத்தி எடுத்திங்கன்னா மீண்டும் கூர்மையாகவே மாறிடும். தையல் இயந்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன துணியை எப்போவுமே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கீழே ஊசி போடும்பொழுது அந்த துணி வச்சு இப்படி ஃபுல்லாக அப்படி தொடச்சி எடுத்திங்கன்னா உடனே அந்த ஊசி நம்மளுக்கு கிடைச்சிரும். பட்டுப்புடவைகளை இஸ்திரி செய்யும்போது தண்ணீர் தெளித்தால் கரை படிந்து விரைவில் கெட்டுவிடும். ஜலதோஷத்தால் மூக்கடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஓமத்தை ஒரு மெல்லிய வெள்ளை துணியில் முடிஞ்சு உறிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூக்கடைப்பு சட்டுன்னு விலகிரும். வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கும்போது தரையில் சிந்தும் சுண்ணாம்பை தேங்காய் நாரிலான மிதியடிகளை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு பிறகு துடைச்சி கழுவிட்டிங்கன்னா சுத்தமாயிடும் வீடு. 4-5 வண்ண நூல்களை வச்சு தையல் வேலை செய்யும் பொழுது ஒன்றுடன் ஒன்று சிக்கி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இதே சுலபமான வழி. ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்து அதில் சில ஓட்டைகளை போட்டுருங்க. நூல்கண்டுகளை பையினுள் போட்டு ஓட்டை வழியே வெளியே எடுங்க. இப்போது தேவையானதை நம்ம தைக்கலாம், சிக்கலும் வராது. நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கடிதம் எழுதிய பிறகு லெட்டரில் மீதம் இருக்கும் இடத்துல சும்மா விடாமல் அவர்களின் ரசனைக்கும் உங்களின் திறமைக்கும் ஏற்ப ஒரு ஜோக் அல்லது ஒரு சின்ன ஸ்லோகம் அல்லது ஒரு சின்ன படம் போட்டு நிரப்பி அனுப்பினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இட்லிக்கு ஊற்றிக்கொள்ள நல்லெண்ணெய் லேசாக காய்ச்சி சிறிது கடுகு பெருங்காயத்தூள் தாளி உபயோகப்படுத்தணும்னா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட தோணும். பாத்திரங்களில் பிசுபிசுப்பு போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பெரிய பக்கெட் தண்ணீரில் ப்ளீச்சிங் பவுடரை கரைச்சி அதில் கரை பிடித்த பாத்திரத்தை கொஞ்ச நேரம் போட்டு வச்சு ஊற விடணும். அதுக்கப்புறம் சோப்பு பவுடரில் பாத்திரத்தை தேய்த்தால் நல்லா சுத்தமாயிடும். அதிக எண்ணெய் பிசுக்குள்ள பாத்திரத்தை 4 சொட்டு வினிகர் ஊற்றி தேய்ச்சிங்கன்னா பிசுக்கு போய்விட்டு அப்படி பளபளன்னு மாறிடும். முட்டை வெங்காயம் பூண்டு சமைத்த பாத்திரங்களில் ஏற்படும் வாடை நீங்க நம்ம என்ன பண்ணலாம்? பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தேய்த்து பிறகு சில் வாட்டரில் நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த வாசனை இல்லாமல் அது சுத்தமாயிடும். பால் காய்ச்சின பாத்திரத்தில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதற்காக நம்ம எண்ணெய் சேர்க்கவோ இல்லை வேறு ஏதாவது சாஃப்டாக ஆகிறதுக்கு பொருள் சேர்க்கவோ தேவையில்லை. அதே போல் நெய் காய்ச்சிய பாத்திரத்தில் ரசம் செய்யலாம். அப்பளம் பொரித்த கடாயில் வற்றல் குழம்பையும் நம்ம செய்யலாம். மோர் பாத்திரத்தில் தோசை மாவையும் நம்ம வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு சுவை கூட்டும். நம்ம எண்ணெய் வச்சிட்டு இருக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, நம்ம எண்ணெய் ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த பாத்திரம் பிசுக்கு வாடை நீங்காமல் தொல்லை கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் அது பிசுபிசுப்பாகவே இருக்கும் அந்த பாத்திரம். அதுக்கு என்ன பண்ணணும்னா சீயக்காய் பொடியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதன் பிறகு எலுமிச்சத்தோல் பொடியை நல்லா எலுமிச்சத்தோலை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த வாடையும் போயிடும், பாத்திரமும் பளிச்சுன்னு ஆகிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.